நானும் பார்த்தேங்க. அது எனக்கு பாவங்க அண்ணன் பழனிசாமியை விட்டுருங்க. முகமே ரொம்ப வாடி போயிருக்காரு அவரு. டெல்லியில் முகம் துடைக்கிறப்ப நீங்கள் தவறாக நான் சொல்லி நம்மளாம் தப்பாக சொல்லிட்டோங்கிறாரு. எல்லாத்துலேயும் போய் தான் அவர் கேட்டா 2011 அம்மா வந்து டிசம்பர் 19 என்னை உள்பட எல்லாரையும் கட்சி விட்டு எடுத்தது உலகத்துக்கே அறிஞ்ச செய்தி. 2017 பிப்ரவரி 14 மீண்டும் இவர்களால் அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு அமைதியான முறையில் எல்லா பொதுக்குழு உறுப்பினர்களும் டிசம்பர் 29 அன்றைக்கு சின்னம்மா அவர்களை பொதுச்செயலாளர் ஆக்குறாங்க. பழனிசாமி உட்பட அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்க முடியாமல் பெங்களூருக்கு செல்கின்ற நேரத்தில் அவர்கள் சார்பாக கட்சியிலே நான் மீண்டும் வேண்டும் என்று இவர்களெல்லாம் வைத்த வேண்டுகோளை ஏற்று என்னை கட்சியில் சேர்த்தாங்க. அண்ணன் பழனிசாமி உட்பட அவர் கூட இருக்கிற நிர்வாகிகள் எல்லோரும் சேர்ந்து தான் துணை பொதுச்செயலாளராக என்னை நிர்வகிக்கணும் அப்படின்னு அவங்க வைத்த வேண்டுகோளின் படி தான் சின்னம்மா அவர்கள் என்னை துணை பொதுச்செயலாளராக நியமித்து விட்டு சென்றாங்க. உங்களுக்கு தெரியும். அப்போ நடந்த ஆர்கே நகர் சட்டமன்ற இடைத்தேர்தலில் அண்ணன் பழனிசாமிக்கு எப்போ கிளி பிடிச்சிச்சின்னா, கிளிம்பாங்கள்ல நீங்கள் சொல்லுவீங்களா பயம், ஆர்கே நகர் சட்டமன்ற பொது தேர்தலப்போ இடைத்தேர்தலப்போ நான் வேட்பாளர் நிற்கணுங்கிற ஐடியாவே எனக்கு கிடையாது. ஏன்னா அம்மா என்ன பெரியகுளம் மதுரை பக்கமே நான் அரசியலில் இருந்ததுனால எனக்கு அந்த எண்ணமே இல்லை. தேர்தல் வரும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வரப்போகுதுன்னு தெரிஞ்சதான் அப்போல்லாம் வாரம் ஒரு முறை எங்கள் சித்தியை போய் பார்ப்பேன். அதனால் என் கூட இன்றைக்கு பழனிசாமி கூட இருக்கிற எனது பழைய நண்பர்கள் தளவாய் சுந்தரமும் முன்னாள் அமைச்சர் ராதாகிருஷ்ணன் அன்றைக்கி அமைச்சர் 2 பேரும் என்னோட வந்தாங்க. அப்போ நான் யாரெல்லாம் இங்கே கேட்பாளர் பட்டியலில் இருக்காங்களோ அவங்க லிஸ்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு போனது அவங்களுக்கு தெரியும். ஏன்னா பொதுச் செயலாளர்கிட்ட போய் இவங்க தேர்தல் அறிவிப்பு வரும், ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் நீங்கள் ரெடி பண்ணி கொடுங்க கேள்வி, ஏன்னா அவங்க தான் போடணும். அது ஜெயில் ரூல் படி அது மூலம் வாங்கி கொடுங்க. நான் துணை பொதுச் செயலாளர் போட முடியாது. அதனால் அதெல்லாம் தயார் பண்ணி எடுத்துகிட்டு போனேன். ஏன்னா எனி டைம் எனி மூமெண்ட் எலெக்ஷன் டேட் அறிவிக்கலான்னு. அப்போ போய் இவங்க 2 பேரும் அப்படி உட்காந்துருந்தாங்க. நான் இப்படி எங்கள் சித்திகிட்ட பேசிகிட்டு இருக்கப்ப அவங்க சொன்னாங்க, தம்பி இப்போ பன்னீர்செல்வம் வெளியில் போயிருக்காரு, அவர் பிரச்சனை பண்ணுறாரு, வந்து எலெக்ஷன் கமிஷனில் எதுவும் ப்ராப்ளம் வரலாம், இந்த நேரத்தில் ஒத்துமையாக இருக்கணும்னா நீ தேர்தலில் போட்டிக்கிட்டால் நல்லா இருக்குமே, நீ என்ன நினைக்கிறேன்னு கேட்டாங்க. எனக்கு அவங்க சொன்னதுன்னா அது வரைக்கும் அது எண்ணமே இல்லை. அதான் உண்மை. தளவாய் சுந்தரன்றைக்கு அதை ஒத்துக்கொள்கிறாரா இல்லையான்னு தெரியாது, ராதாகிருஷ்ணன் ஒத்துக்கொள்வாரா இல்லையான்னு தெரியாது. ஆனால் அதான் உண்மை. நான் ஒன்றும் மறைச்சி உங்கள்கிட்ட பேச வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் சொன்னதும் அதே எண்ணத்தோடு நான் வந்து இவர்கள்ட்ட சொன்னேன், பழனிசாமி அவர்களிடம் சொன்னேன், அங்கே உள்ள முக்கியமான அமைச்சர்கள் எல்லாரும் சேர்ந்து நீங்கள் போட்டியிடுவது தான் சரி, சின்னம்மா சொன்னது சரி, இந்த நேரத்தில் ஒரு ஒற்றுமை நிலைனா நீங்கள் தான் போட்டியிடுன்னு சொன்னாங்க. அதை தொடர்ந்து தான் அந்த தேர்தலில் நான் போட்டிக்கிட்டேன். அந்த தேர்தலில் நான் போட்டிக்கிட்டதுனால இவர்களுக்கு பழனிசாமிக்கு என்ன பயம் வந்துட்டா, நான் சட்டமன்றத்திற்கு வந்து எங்கள் முதலமைச்சர் பதவியை குறிவைக்கணும் என்கிற பயம். அதான் அது அவருக்கு சுயநலத்தால் வந்த பயம். எனக்கு அது மாதிரி எண்ணமே கிடையாது. அது தலைவாய் சுந்தரத்துக்கு நல்லா தெரியும். என் கூட அப்போ அவர் பழைய நண்பர் அவர் என் கூட இருந்தப்போ அவருக்கு உண்மை மனசாட்சியை தொட்டு பார்த்தா எனக்கு அது மாதிரி எண்ணமே இல்லை. தேர்தலில் நிற்கணும், அப்போ எங்கள் மேலே கொலைப்பலி என்னென்ன பழியும் இருந்துச்சு, இதை மீறி அம்மாவின் தொகுதியில் ஜெயிக்கணுமேங்கிறதுக்கான ஒரு உத்வேகத்தோடு நாங்கள் செயல்பட்டோம். தேர்தல் நின்றது உங்களுக்கு தெரியும். அடுத்த 4வது நாள் ஏப்ரல் 17 அன்றைக்கு தான் எனக்கு சம்மன் வருது டெல்லிக்கு வர சொல்லி. அந்த நேரத்தில் என்ன திடீர்னு எல்லாம் முன்னால் எனக்கு இன்னும் அந்த வீடியோ காட்சி ஞாபகம் இருக்குது. எல்லாம் வெளியில் திடீர்னு வந்து எங்கேயோ அது பழனிசாமி வீட்டில் எங்கேன்னு தெரில, ஒரு அமைச்சர் வீட்டில் எல்லாம் வந்து என்னை கட்சி விட்டு நிற்கிறாங்க. நான் கூட சொன்னேன், நான் வந்து அதை ஒன்றும் தவறாக எடுத்துக்கல, நீங்கள் நல்ல விதமாக கட்சியை நடத்துங்கன்னு தான் போயிட்டேன். ஆனால் திரும்பி வந்ததும் உங்களுக்கு நல்லா தெரியும், நான் டெல்லியிலேருந்து திரும்பி வர்றப்ப இவர்கள் வந்து ஒன்றா கட்சி நடத்திட்டோம், எனக்கு ஒன்றும் அப்படிலாம் வந்து இதில் ஒட்டிக்கணுங்கிற எண்ணம் கிடையாது. நான் என்னை தெரிந்தவர்களுக்கு நன்றாக தெரியும். இது நான் ஒன்று தாமரை இலை தண்ணி போல இருக்கக்கூடியவன் தான். பதவிக்கெல்லாம் வர வேண்டும்னா அம்மா காலத்தில் நான் நிறைய பதவிகளை வாங்கியிருக்க முடியும். மற்றவர்களை முதலமைச்சராக்கி பார்க்கக்கூடிய இடத்துல இருந்தோங்கிறத நீங்கள் எல்லோருக்கும் தெரியும். அந்த நேரத்தில் அந்த வாய்ப்பு வந்தப்போ அது நிச்சயம் எந்த ஒரு அரசியல்வாதியும் அதை பயன்படுத்தியிருப்பாங்க. அது ஒரு எண்ணம் எனக்கு சட்டம் இல்லை. ஏன் எங்கள் சித்தி ஜெயிலுக்கு போகிறப்ப கூட நான் அந்த பதவியை வாங்கியிருக்க முடியும். அங்கே உட்காந்துட்டு பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்கிறதுக்கு எல்லா எம்எல்ஏக்களோடும் கட்டி காக்க வேண்டிய வேலையை நான் பார்த்துருக்க வேணாம். இது எல்லாருக்கும் தெரியும். இது இங்கே உள்ளவருக்கு தெரியும், அங்கே உள்ளவருக்கு தெரியும். நிறைய சட்டமன்ற உறுப்பினர்கள் காய்கறி வண்டியில் ஏறி போக இருந்தவங்கெல்லாம் தெரியும்.